ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் லிட்டில் பிரின்சஸ் அஃபீஷியல். என்னடா வாட்டர் பாட்டிலோடு நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்திரங்கள் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் பாப்பா ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா லஞ்சு பேக்கு, அதுலேயும் ஸ்நாக்ஸ் பாக்ஸு டிஃபன் பாக்ஸ் எல்லாமே இருந்தது. சரி, அதையும் எடுத்து வச்சிடலான் தான் அது வாட்டர் பாட்டிலாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு கூட்டிடலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்க்கலான்னு யோசித்தேன். அதோட வீடும் கூட்டியாச்சு. கொஞ்சம் மருதாணி தேவைப்பட்டிருந்தது. அதோட இருட்டாக இருந்தால் நம்ம மருதாணி பறிக்க போக முடியாதுன்னு சொல்லிட்டு வெளிச்சத்தோடையே போய் பறிச்சுட்டு வந்துட்டேன். பக்கத்துலேயே பூச்செடியிலையும் பூ இருந்தது, அதையும் சேர்த்து பறிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மருதாணி நான் நேற்றே அரைச்சிட்டேன். இந்த மருதாணி அரைக்கும் போது நேற்று ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அதுக்காக தான் இப்போ மறுபடியும் போய் மருதாணி பறிச்சுட்டு வந்திருக்கேன். அதை நான் கடைசியாகவே சொல்கிறேன். அதுக்கப்புறம் பூ மலர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பூ கட்டும்போது பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்டே தான் பூ கட்டிகிட்டு இருந்தேன். நான் பூ கட்டி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக எனக்கு இந்த அளவுக்கு பூ வந்திருந்தது. அந்த பூவை அப்படியே ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் துணி துவைச்சது எடுத்து வச்சுருந்தேன், அதையும் எடுத்து மடிச்சிடலான்னு சொல்லிட்டு துணி தான் மடிச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம் தேய்க்க ஆரம்பித்தாச்சு. நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டேன். ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவு, எல்லா பாத்திரத்தோடையும் மிங்கிள் ஆயிடுச்சுன்னா நம்ம மண்டே தேட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மருதாணி அரைக்க ஆரம்பித்தாச்சு. நேற்றே அரைச்ச மருதாணிக்கு என்னாச்சு அப்படின்னா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நல்லா அரைச்சிட்ருக்கையிலே பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன் போல். அதை பார்த்தா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு. சரி, இந்நேரம் போயிட்டு நம்ம மருதாணி பறிக்க முடியாது, எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து ஓரத்தில் வச்சுட்டேன். அதுக்கு தான் இப்போது மருதாணி பறிச்சுட்டு வந்து காம்பு எல்லாமே தனியாக பார்த்து இலை தனியாக பார்த்து எடுத்து வச்சுட்டு இலையெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றாமல் நேற்று அரைச்சி அதுலேயே சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே தண்ணி ஊற்றாமல் சேர்த்து அரைக்கவும் கரெக்டாக இருந்துச்சு. அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாகவே தான் இருந்துச்சு. ஓகே தான், தண்ணி அதிகமாக இல்லாமையும் தண்ணி ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருந்தது. அதோடு எடுத்து பார்த்தேன். சரி, நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து ஓரத்தில் வச்சுட்டேன். ஸ்மெல்லும் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு மருதாணியோட ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு போய் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.